ஹாஸ்பிடல் ஆல் வேணுமா? வீட்டுக்கு வந்து குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி நாங்க பாத்துப்போம். பிளட் சாம்பிள் கலெக்ஷன், பிசியோதெரபி, நர்சிங் சர்வீஸ் எல்லாமே ஒரே ஃபோன் கால்ல உங்க வீட்லயே SDS நர்சிங் கேர். இன்ஸ்பிரேஷன் நல்லா இருக்கு. கேரக்டர் எல்லாருமே ரொம்ப செதுக்குன மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு படம். படத்துல பிளஸ்னா எதை பாக்குறீங்க? பிளஸ்னா நேச்சுராலிட்டி. பிளஸ்னா கம்ப்ளீட் நேச்சுராலிட்டி. அசோக் செல்வன் வந்து he has transformed himself as the character. அப்புறம் வந்து இதில் வர்ற அந்த பீரியடு விஷயங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. 1 2 3 தோடு, அப்புறம் வந்து உங்களுக்கு திண்ணை, பாட்டிங்கள் பேசுகிறது, சைக்கிளு, ஐஸ் வண்டி, இந்த மாதிரியான அந்த பீரியட் விஷயங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங்ஸ்லேருந்து எல்லாமே. கிரிக்கெட்டை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன் வந்து நம்ம ரஞ்சிதா தான் பார்க்க முடியுது. ஜெயக்குமார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இந்த மூவியை வந்து நம்ம வெல்கம் பண்ணியே ஆகணும். இட்ஸ் அ வெரி கிரேட் மூவி ஐ கேன் சே. கீர்த்தி பாண்டியன் வந்து எந்த அளவுக்கு வந்து அதை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெமினிஸ்டிக் கேரக்டராக கொண்டிருக்கான். ஓகே ப்ரோ, எதிர்பார்த்த அளவு இருந்துச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, சாந்தனும் ஈக்குவலாக இருந்துச்சு ப்ரோ. 2 பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. படம் ஒர்த்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் வேற லெவல் ஜானர் ப்ரோ. நல்லா கொண்டு போயிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. 2 பேருக்கும் வந்து அப் அண்ட் டவுன்ஸ்லாம் கொடுக்காம செம்மையாக ஈக்குவலாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. கிரிக்கெட் தான், ஊர் பஞ்சாயத்து, கிரிக்கெட்னாலே ஃபைட் ஆகுதா? அதான். இதுக்கு முன்னாடி நிறைய கிரிக்கெட் படம்லாம் வந்திருக்கு. இது எப்படி டிஃபரெண்டா இருக்கா? டிஃப்ரெண்டா இருக்குண்ணா. ஊர் சண்டை தான். காமெடியா இருக்கு. ப்ளூ ஸ்டார் சொல்றாங்க, ஆனால் ஆல் ஸ்டார் மாதிரி இருக்கு படம். சாந்தனு அசோக் செல்வன் எப்படி பண்ணிருக்காரு? அவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஹீரோ அதான். எமோஷன்ஸ் ஒரு படம் இருக்க படத்துல இன்னும் அவ்வளோ எமோஷன் அவ்வளோ இல்லைண்ணா. லவ் தான் அவ்வளோ ஃபுல்லாக. ப்ளூ ஸ்டார் பார்த்து வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. அசோக் செல்வன் சாந்தனு எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே பார்த்து நம்ம எல்லாரும் கொண்டாட வேண்டிய படம் இது. எல்லாருமே வந்து பாருங்கண்ணா. 2 பேருமே நல்லா பண்ணி. அசோக் செல்வன், சாந்தனு 2 பேருமே நல்லா பண்ணி. இல்லை, இது வேற மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லாகவே கிரிக்கெட் பேஸ்டாக தான் இருக்கு. சில படத்தில் ஆக்டிங் அதான் ஃபுல்லாக கிரிக்கெட் பேஸ்டாக தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. கிரிக்கெட் பேஸ்ட் மூவி. அங்கங்க கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தான், பட் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு படம். பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. படம் கன்ஃபார்மாக எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. பாலிடிக்ஸ்லாம் பேசியிருக்காங்க. நாட் ஒன்லி பாலிடிக்ஸ், இது வந்து கிரிக்கெட்டர்ஸோட லைஃபே சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது ப்ரோ. அசோக் செல்வனுக்கும் கீர்த்தி பாண்டியன் கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்தது. அப்புறமா வந்து திவ்யா துரைசாமியும் பிருத்திவிராஜ் பாண்டியனோட இது கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. சாந்தனு நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கம்பேக் ஃபிலிம்னே சொல்லலாம். ஆனால் வந்து அவரோட ரோல் எக்ஸாக்டாக கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் பார்த்துங்க. எல்லாருமே அவங்களோட கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பிருத்திவிராஜ் பாண்டியராஜன் அவரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஃபன்னாக இருந்தது அவரோட கேரக்டர். செகண்ட் ஹாஃப்லலாம் வரும்போது நம்மளால் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. படம் 90s கிட்ஸ்ன்றதால நம்மளால் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. லவ் போர்ஷன்லாம் அந்த பீரியடில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. நல்லாவே இருந்தது படம். எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நான் பசங்களாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் மட்டும் ஃபுல்லாகவே இருக்கு. நான் கூட ஜீவா மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ரியலாக வேற லெவலில் இருக்கு. இந்தியன் டீம் அந்த லெவலில் போல ரியாலிட்டியாக கிராமத்து லெவலில் ஒரு டீம் வந்து ஒரு டோர்னமெண்ட் அடிக்கணும்னா எது மாதிரி கிரிக்கெட் ரியலாகவும் சரி ப்ராக்டிகலாகவும் சரி படம் சூப்பராக இருக்கு. இன்ஸ்பிரேஷன் எல்லா கலந்த மாதிரி தான் இருக்கு. கிரிக்கெட் நோண்டி இல்லை, எல்லாமே சேர்ந்து ஒரு சீன் வருது சர்ச்சில். நல்ல மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்சன் சீன் சொல்லுவாங்க. அந்த சீன் அவங்க 2 பேருமே ஆமாம். அது இல்லாமல் மூவியில் சாம்னு ஒருத்தர் பண்ணிடுறாரு கேரக்டரில். சாம்னு சொல்லிட்டு அது பயங்கரமாக இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கிற கேரக்டர் இருக்கு. ஓகே ப்ரோ, செம்மையாக இருக்குது. டாப் நாச்சாக இருக்குது ப்ரோ. படம் வந்து ஒரு எப்படின்னா ஒரே ஃபீல்டில் கொண்டு போகாமல் 2 சைடு எடுத்துட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. சூப்பர். நிறைய படம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்திருக்கு ப்ரோ. இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போய் அந்த ஒரு ஃபீல்ட்லே லவ் ஃபீல்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. வந்து பார்க்கலாம், எல்லாரும் வந்து பார்க்கலாம் ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. அசோக் செல்வன் அவங்க சாந்தனு ஆக்டிங்ல எப்படி? 2 பேரும் வேற லெவல் பண்ணியிருக்காங்க படத்துக்கு. படத்துல ஒத்துமை தான் சொல்ல வராங்க. இல்ல 2 பேரும் அடிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அடிச்சு பண்ணாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஒண்ணா சேர்ந்து விளையாடுவாங்க மேட்ச். கிரிக்கெட் தான். அதான் கீழே இருக்கவங்க தாழ்த்தி சொல்றாங்களே அதை சொல்லிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு ப்ரோ. 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க ரோல் நல்லா இருக்கு. ஆமா ப்ரோ, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான மூவி தான். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பத்தி சொல்ற படம். இது நல்லா இருக்கு ப்ரோ. ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு, அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ. அசோக் செல்வன் அவங்களோட ஈக்குவலாக ஸ்பேஸ் ஆயிருக்கு. அவங்களோட ரோல்ஸ் சூப்பராக இருந்தது படம். எமோஷன்ஸ் கனெக்ட் ஆச்சு ப்ரோ. மெயினாக கிரிக்கெட்டர் வந்து ஸ்டார்டிங் வந்து எப்படி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே தெரிஞ்சது. எமோஷன்ஸ் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அது எமோஷன்ஸாக தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு படம். கிரிக்கெட்டில் அரசியல்லாம் என்ன சொல்கிறது, அது ஒரு தனி பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்குல்ல. இவங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது, நீங்கள் எதுக்கு வந்து ஆடுறீங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே தகுதி இருக்குது. எல்லாருமே மேலே வரணும் அப்படின்றது தான் விஷயமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது இன்டர்வலுக்கு அப்புறம் பயங்கரமாக இருக்கும் படம் பார்க்குறது.
கண்டிப்பா தரணும். நல்லா 8 இந்த படத்து அன்னைக்கு நிறைய கிரிக்கெட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா என்ன சொல்லுவாங்க, இந்த வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல வந்து கொஞ்சம் இந்த தாழ்த்தப்பட்டவங்களை பத்தி, அவங்க எப்படி கிரிக்கெட் மேல ஆடுறாங்க அதை பத்தி தான் வந்து இந்த படமே இருக்கு. அரசியலாம் இருக்குண்ணா, கொஞ்சம் இருக்கு. மியூசிக் வைஸ் செம்மையா பண்ணிருக்காங்க. கோவிந்த் வசந்தா செம்மையா பண்ணிருக்காரு படம். படம் ஃபுல்லாவே எமோஷன் தான் ப்ரோ. படம் ஃபுல்லாவே எமோஷன். சென்டிமெண்ட் தரமா இருக்கு ப்ரோ. எல்லாமே இருக்கு ப்ரோ. படம் ஃபுல்லா எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு ப்ரோ. இல்ல சென்டிமெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்கு. அவ்வளோ கிளைமேக்ஸ் எப்படி இருந்தது? கிளைமேக்ஸ் ஜெயிக்கிற மாதிரி ட்விஸ்டடாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் கிராமத்து சைட்லேருந்து ஒரு இவால்வ் கனாபடம் பார்த்துருப்போம். அது வந்து டோட்டலாக வேற மாதிரி இருந்தது. அது வந்து இந்தியன் டீம் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி. இது வந்து லோக்கல்லே எப்படி வந்து ஒரு டோர்னமெண்ட்டை ஜெயிச்சுட்டு வராங்க அந்த மாதிரி இருந்தது. வித்தியாசமா இருக்கு. சென்னை 28 எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே ஃபன்னா இருக்கு. அது வேற மாதிரி ஜானரு, இது வேற மாதிரி ஜானர். Facebook, Instagram, YouTubeனு உங்க பிசினஸ் ப்ரோமோட் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்றதுல இருந்து ப்ரோமோட் பண்ற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். Power Right Media Works. இத பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.